Hi, great. Good morning. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை டேட்டு மார்ச் 23, 2025. டைம் 11:04 AM. எக்ஸாக்டாக ஒரு 15 மினிட்ஸ்ல முடிக்கலான்னு பார்க்குறேன். சரியா? அப்படியே கோச் காத்துங்க. நம்ம ஸ்டில் நம்ம ஐஆம் அதில் தான் இருக்கோம். ஓகே, தயவுசெய்து இதை புரிஞ்சுக்கோங்க. ஓகே, மெதுவாக தான் போகும். ஆனால் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி உங்களுக்கு ரொம்ப கிளியரா தெரிஞ்சிருக்கும். ஆங்கிலம்ங்கிறது வந்து ஜஸ்ட் ஒரு 10 days, 15 days, 30 daysக்குள்ள உங்க மனசுக்குள்ள நுழையிற விஷயம் இல்லை. ஓகே, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், முக்கியமான விஷயம். ஓகேவா? நீங்க பேசணும். நீங்க இப்போ ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு சென்டென்ஸையும் சத்தம் போட்டு சொல்லணும். அதுக்கு சில டெக்னிக்ஸ்லாம் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். சரியா? இப்போ இப்போ நீங்க ஒரு வார்த்தையை கவனிக்கிறீங்க. ஐயம் அன்புன்னா ஐயின்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஆம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், அன்புன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இந்த கிராமர் உங்க மனசுக்குள்ள போயிருக்கும். இப்போ அடிப்படையில ஃபவுண்டேஷன்ஸ்ல ஸ்ட்ராங் ஆகிக்கோங்க. உங்களை அடிப்படை ஆங்கில இலக்கணத்துல உங்களை நீங்க ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க, உங்களை பலப்படுத்திக்கோங்க. சரியா? ஓகே, சரி. இதை சொல்லிடுவீங்க. ஐயின ப்ரோனவுன், ஆக்சிலரி வெர்பு, அன்புங்கிறது ஒரு நவுன். இப்போ வாட் இஸ் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா, அந்த இன்ட்ரெஸ்டட் அப்படிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அட்ஜெக்டிவ்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஓகே, அப்புறம் பாருங்க, இன்னு அப்படின்னா அது ப்ரிப்போசிஷன், நேற்று எடுத்துருப்பேன். ஓகே, நீங்க ஒரு வாக்கியத்தை சொல்றீங்க அப்படின்னா அதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையோட இலக்கணம், ஒவ்வொரு வார்த்தையோட கிராமரை புரிஞ்சுக்கோங்க. சரியா? ஸோ பிளேயிங் உங்களுக்கு தெரியும், அது ஒரு வினைச்சொல். சரியா? ஓகே, அப்ப கிரிக்கெட் அது ஒரு நவுன். இது மாதிரி. ஓகேவா? இப்போ இப்ப பாருங்க, ஐ எம் நாட் அ சிங்கர் அப்படின்னு. அப்போ நாட் என்னங்க கேள்வி வருது இல்ல? நாட் என்ன? அது ஒரு அட்வர்பு. ஓகே, எதுக்கு அட்வர்பு? நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஏதாவது நீங்க நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் நீங்க சொல்லணும்னா அதுக்கு நாட் போடுங்க. புரியுதுங்களா? ஓகே, சரி. இப்ப நாட்டு முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த ஒரு வார்த்தை இருக்கு, ஏ. ஐ எம் நாட் எ சிங்கர். ஏங்கிறது என்ன? ஓகே, ஏ அண்ட் தி, இது எல்லாத்தையுமே ஆங்கிலத்துல வந்து இங்கிலீஷ்ல ஆர்டிகிள்ஸ் சொல்லுவாங்க. சரியா? ஓகே, ஐ சி எ கேட். பாஸ்டென்ஸ்ல ஐ சா எ கேட். ஓகே, ஐ சி an apple. I saw an apple. ஓகே, சோ ஒரு, அதாவது இப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இனிஷியலா. ஓகே, ஒரு அப்படின்னு சொல்றதுக்கு ஓகே, ஐ சா எ கேட், ஐ சா எ டாக், ஆர் ஐ சி எ டாக். அதாவது பிரசன்ட் டென்ஸ், ஐ சி எ டாக், ஐ சி எ கவ். ஓகே, அதுக்கெல்லாம் ஏ யூஸ் பண்ணணும். ஆனா ஏங்கிறது ஆர்டிகிள் அப்படின்ட்டு நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் ஆன், இதுல ஒண்ணுமே இல்லைங்க. ஆன் என்னன்னா, ஓகேவா, ஆன்ங்கிறது வந்து ஏஇஐஓயு அப்படின்னு இருக்கு, வவல்ஸ். அதுல ஆரம்பிக்கிற பெயர் சொற்களுக்கு முன்னாடி ஓகே எல்லாத்துலயும் நீங்க வந்து இந்த ஆன் போட்டுக்கணும். சரியா? ஓகே, பாருங்க. ஓகே, இந்த ஆன் பாத்தீங்கன்னா, ஓகே, அதாவது நம்ம என்ன சொல்றோம்னா, ஓகே, ஆன் அம்பரல்லா. ஓகே, ஆனா அதே சமயத்துல ஆன் யூனிவர்சிட்டின்னு சொல்லக்கூடாது. ஓகே, இதுக்கு வந்து ஏ யூனிவர்சிட்டி தான். ஏன்னா உச்சரிப்புல வந்து ஓகே, அதாவது யூங்கிறத வந்து யூன்னு சொல்ல மாட்டாங்க. ஓகே, இங்கிலீஷ் பீப்புள்ஸ், ஆங்கில மக்கள், அவங்க வந்து அதாவது யூ சவுண்ட் இல்லாம சொல்றாங்க. அதனால வந்து முன்னாடி ஏ போடுறது இல்லை.
ஓகே, அவங்க வந்து இங்க வந்து இந்த இடத்துல அதாவது இந்த ஸ்பெல்லிங் யூஸ் பண்றதுனால சரி ஓகே அதை பத்தி நீங்க ரிசர்ச் பண்ணிக்கோங்க. இட் இஸ் நாட் யூனிவர்சிட்டி கிடையாது. ஓகே, இட்ஸ் நாட் an யூனிவர்சிட்டி கிடையாது. இட் இஸ் அ சரியா ஏ யூனிவர்சிட்டி. இட்ஸ் அ யூனிவர்சிட்டி. ஓகேவா, இட்ஸ் அ யூனிவர்சிட்டி. இது மாதிரி குட்டி குட்டி விஷயங்களா. ஓகே, இது எல்லாமே நீங்க வந்து இங்கிலீஷ் பேசும்போது இது எல்லாமே உங்களுக்கு உதவியாகும். ஓகேவா, ஸோ ஆன் வந்து ஓகே வவல்ஸ்க்கு வவல்ஸ் ஏஇஐஓயு. ஓகே, வவல்ஸ் நவுனுக்கு வந்து அதுக்கு முன்னாடி வந்து நீங்க ஆன் போட்டுக்கணும். ஓகே, ஆன் எலிஃபண்ட். ஆனா இந்த இடத்துல ஆன் யூனிவர்சிட்டின்னு சொல்லக்கூடாது. புரிஞ்சுதுங்களா? ஆன் ஆன்ட்னு சொல்லலாம். ஆன் யூனிவர்சிட்டி வராது. ஏ யூனிவர்சிட்டி. ஏன்னா அதுக்கு ரீசன் சொல்றேன். ஓகேவா, அவங்க சவுண்ட் வந்து யூல இருந்து ஆரம்பிக்கிறது இல்லை யூனிவர்சிட்டி. நீங்க அதெல்லாம் போட்டு குழப்ப வேண்டாம். ஓகே, நீங்க வந்து இதுக்கு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் யூனிவர்சிட்டி அவ்வளவுதான். அதுக்கு ஆன் யூனிவர்சிட்டி சொல்லக்கூடாது. புரிஞ்சதா? ஓகே, ஸோ அப்புறம் வந்து இந்த டி எப்போ யூஸ் பண்றதுப்பா அப்படின்ட்டு ஒரு இது வரும். ஓகே, அதாவது எந்தெந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணலாம் டி. அதாவது ரொம்ப யூனிக்கான நவுனு. ஓகே, யூனிக்கான தனித்துவம் வாய்ந்த தனித்தன்மையுடன் கூடிய தி மூன், தி சன். ஓகே, அதுக்கு சொல்லலாம். தி எவரெஸ்ட். ஓகே, அதுக்கு சொல்லலாம். புரிஞ்சுதுங்களா? அதுக்கப்புறம் வந்து ரொம்ப எளிமையா சொல்லணும்னா உங்களுக்கு இப்போதைக்கு புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே, நான் ஒரு எக்ஸாம்பிள் எழுதுறேன் பாருங்க. ஓகே, உங்களுக்கு அழகா புரியும். ஓகே, சரி ஓகே. ஓகே, இது வந்து ஒரு உதாரணம் தான். ஐ வாஸ் என்டரிங் இன் டு ஐ வாஸ் என்டரிங் டு எ ஸ்ட்ரீட். ஓகே, பாருங்க. ஐ வாஸ் என்டரிங் இன் டு எ ஸ்ட்ரீட். ஒரு தெருவுக்குள்ள நுழைந்து கொண்டிருக்கிறேன். திருப்பியும் நான் திருப்பி அந்த ஸ்ட்ரீட்டை பற்றி சொல்றதுக்கு நான் திருப்பியும் வந்து சொல்றதுக்கு நான் வந்து தி யூஸ் பண்றேன். The street was so crowded. புரிஞ்சுதா? திருப்பி நான் ஏ ஸ்ட்ரீட்னு ஆரம்பிக்க வேண்டியது இல்லை. சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா மக்களே? ஓகே, ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நீங்க தி யூஸ் பண்ணணும். ஓகே, சரி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதே இடத்துல ஓகே நம்ம பயன்படுத்துறது வந்து பாத்தீங்கன்னா நாட்டுப்பற்று சொல்லியது. அடுத்து டேன் பாருங்க. டேன் வந்து உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு ப்ரிப்போசிஷனாகவும் வரும், கன்ஜங்ஷனாகவும் வரும். டேன் வந்து டேன் வந்து it will act as a preposition as well as conjunction. then mostly வந்து நீங்க கம்பேரிசனுக்கு ஓகே சும்மா சொல்லிடுறேன், சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, இதெல்லாம் இப்படி எப்படி யூஸ் பண்றோம். ஓகே, then வந்து then வந்து உங்களுக்கு it will act as a preposition as well as conjunction. சும்மா தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, இங்க வந்து நம்ம வந்து இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல நான் டீட்டெயிலா நல்லா அழகா எடுத்து போகணுங்கிற ஆசைப்படுறதுனால நான் ஸ்லோவா தான் போவேன். ஓகே, பிகாஸ் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஐஎம்லயே நம்ம இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். புரியுதுங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியம்.
ஒவ்வொரு வார்த்தையும் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நேற்று வந்து ப்ரிப்போசிஷன் பத்தி சொல்லியிருப்பேன். அதாவது அதான் பாத்தீங்கன்னா என்னோட டீச்சிங் மெத்தடாலஜி பாத்தீங்கன்னா ரொம்ப ஆழமாவும் போக மாட்டேன். ஓகே, வாட் இஸ் வாட்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஓகே, அதாவது ஒரு நியாயத்தோட, ஓகேவா, ஓகே, நீங்க வந்து இங்கிலீஷ் பேசணும். இப்போ இதுல வந்து இவ்வளவு நம்ம வந்து அதுக்கப்புறம் பாருங்க, இங்க பாருங்க, இப்ப நான் சொல்ற இந்த ஹாப்பி, ஓகே, அதெல்லாம் வந்து என்னன்னு உங்களுக்கு நேற்று சொல்லியிருப்பேன். ஓகே, ஹாப்பி, ஓகே, அதுக்கப்புறம் இந்த சாரி, இது எல்லாமே அப்ஜெக்டிவ். புரிஞ்சதா? அதெல்லாம் வந்து என்ன சொல்றது, மனிதர்களுடைய உணர்ச்சிகளை பேசுற விஷயம். அதனால அதெல்லாம் அப்ஜெக்டிவ். இதெல்லாம் பத்தியா முன்னாடியே தெளிவா எடுத்திருப்பேன். ஓகே, இல்லைன்னா பாருங்க, இங்க ஸ்லீப்பி இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும். ஓகே, அப்புறம் இந்த இன்னு ஆஃப், அது எல்லாமே வந்து ப்ரிப்போசிஷன். ஓகே, நான் முன்னாடி எப்பவுமே சொல்லியிருக்கேன், உங்ககிட்டயும் கொஞ்சம் தேடல் இருக்கணும், டர்ஸ்ட் ஆஃப் நாலேஜ். ஓகே, இந்த சாரி அப்படிங்கிறது இட் இஸ் அட்ஜெக்டிவ், இட் இஸ் an adjective. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஏங்கிறது இட் இஸ் ஆர்டிகல். புரிஞ்சுதுங்களா? இதை வந்து நீங்க ஐஆம்ல இருந்து நாம ஆரம்பத்துல இருந்து நான் வந்து எடுத்துட்டு வந்தது கவனிச்சாதான் உங்களால இதுல இவ்வளவு விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். அவசரப்பட்டு ஓடணும்னா, ஓகேவா, உங்களால வந்து அதாவது எப்படி சொல்றது, உங்களால வந்து நல்ல தெளிவான ஆங்கிலம் பேச முடியாது. சரியா? ஓகே, சரி. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரீம்லி, இதெல்லாம் நான் நேற்று எடுத்திருப்பேன். ஓகே, எக்ஸ்ட்ரீம்லி, வெரி, சூப்பர், இதெல்லாம் என்ன அப்படிங்கறத பத்தி. ஓகே, அட்வெர்பு வந்து, ஓகே, வெர்ப மட்டும் வந்து டிஸ்கிரைப் பண்ணாது, அட்வெர்பு வந்து அட்ஜெக்டிவையும் டிஸ்கிரைப் பண்ணணும் நேற்று சொல்லியிருப்பேன். பார்த்துக்கோங்க, இதுக்கு முன்னாடி வீடியோ. சரியா? ஓகே, அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டி இருக்கு இல்லையா, இந்த டி, இந்த டி, ஓகே, இந்த டி வந்து பாத்தீங்கன்னா சூப்பர்லேட்டிவ் டிகிரின்னு ஒண்ணு இருக்குங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சூப்பர்லேட்டிவ் டிகிரி எப்படி இருக்கும்னா, கொடுத்து பார்த்துக்கோங்க நீ கிராமர்ல. ஓகே, அதாவது நான் மறந்துட்டேன். சூப்பர்லேட்டிவ்ல, ஓகே, டால், ஓகே, அதுக்கப்புறம் டாலர், ஓகே, டாலர்ஸ், அதாவது எப்படி சொல்லிக்கலாம், நீங்க எப்படி எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, தமிழ்ல இது மாதிரி இருக்காது, நான் ப்ரிப்பேர் பண்ணல. சரி, ஓகே, அதாவது உயர்ந்த, மிக உயர்ந்த, மிக மிக உயர்ந்த அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. டால், டாலர், டாலர்ஸ். ஓகேவா? சோ இந்த டாலஸ்ட் அப்படின்னு சொல்லும் போது, ஓகேவா, நீங்க தி யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, தி டாலஸ்ட். ஓகே, என்னுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் இப்படிதான் இருக்கும். ஓகே, நம்மளுடைய தமிழ் மாணவர்கள், ஓகே, ஒவ்வொரு வார்த்தையும் வந்து எந்தெந்த இடத்துல சொல்லணும் அப்படிங்கிற டீடைல்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சரியா? ஓகேம்மா. ஓகே, ஓரளவுக்கு எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பாருங்க, இப்ப வந்து இந்த இயர்ஸ் எல்லாம் வந்து அதெல்லாம் நீங்க என்னன்னு பார்க்கணும். இயர்ஸ் வந்து கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. உங்ககிட்டயும் அந்த தேடல், thirst ஆஃப் நாலேஜ் இருக்கான்னு பாருங்க. ஓகேவா? சரி, அதுக்கப்புறம் இப்ப நம்ம ஒக்காபுலரிக்கு வருது. ஓகே, இப்போ வந்து ஒக்காபுலரியில பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை இருக்குங்க, ப்ராடிஜி. ஓகே, ப்ராடிஜி அப்படின்னா இளமேதை, சின்ன வயசுலயே ரொம்ப அறிவானவன், ஒரு துறையில் சிறிய வயதிலேயே, 4 வயசுலயே 5 வயசுலயே ரொம்ப பயங்கரமான திறமைகள் இருக்கும் ஒரு குழந்தையை தான் நம்ம என்ன சொல்றோம், ப்ராடிஜி.
பாத்தீங்கன்னா நம்ம கவிஞர், ஓகே, அதாவது பாரதியார், அவர் வந்து சின்ன வயதிலேயே அவர் வந்து கவிதைகள் எழுத தொடங்கிட்டார். சோ நம்ம என்ன சொல்லலாம், ஓகே, பாரதி was a prodigy in poetic field. ஓகே, ஸோ நான் இப்போ ஒரு வார்த்தை யூஸ் பண்ணேன், பொயட்டிக். ஸோ அப்போ பொயட்டிக்ங்கிறது என்ன, அட்வர்பா, அட்ஜெக்டிவா, இந்த மாதிரி கேள்வி இருந்தாதான் அவங்களால வந்து ஆங்கில இலக்கணத்தோட அழகான ஸ்போக்கன் இங்கிலீஷ் உங்களால பேச முடியும். நம்ம நிறுத்தி நிதானமாவே பயணம் செய்வோம். சரியா? சரி, வாங்க விஷயத்துக்கு வருவோம். ஓகே, இப்ப இந்த ப்ராடிஜிங்கிற வார்த்தை எங்கிருந்து வருது பாத்தீங்கன்னா, லத்தீன் மொழியிலிருந்து ஒரு வார்த்தை. ஓகே, இது வந்து லத்தீன். ஓகே, இதெல்லாம் தனியா நீங்க நோட் போட்டுக்கோங்க. ஓகே, நான் சொல்லிட்டேன். ஓகே, இட்ஸ் லத்தீன் வேர்ட். லத்தீன் வேர்டு. என்ன லத்தீன் வேர்டு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, பாருங்க இப்ப எழுதுறேன், ப்ராடிஜியம். ப்ராடிஜியம் அப்படிங்கிற ஒரு லத்தீன். இது மாதிரி நம்ம வந்து, சாரி நான் முன்னாடி மறந்துட்டேன். ஓகே, என்ன சொல்றது, நேற்று முந்தானத்தெல்லாம் போடல. ஓகே, இது மாதிரி நீங்க வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷோட ஒக்காகரிலையும் நீங்க ஸ்ட்ராங் ஆகணும். ஓகேப்பா. ஸோ இந்த ப்ராடிஜியம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓகே, ப்ரோன் இருக்குல்ல, ப்ரோ ப்ரோ வந்து, ப்ரோங்கிறது ஒரு லத்தீன் வார்த்தை தான். அதுக்கு வந்து பிஃபோர், ஓகே, அதுக்கப்புறம் இஜியம்னு ஒண்ணு இருக்கு. ஓகே, இஜியம்னா நான் சொல்றது, இஜியம்னா எப்படி சொல்றது, அதாவது ஒரு தீர்க்க தரிசனம், தீர்க்க தரிசன பார்வைன்பாங்கள, முன்னாடியே தெரிஞ்சுக்கிறது, வரப்போவதை, எதிர்காலத்தில் வரப்போவதை முன்னாடியே உணர்ந்து கொள்ளும் ஒரு திறமை. இது வந்து இதுவும் லத்தீன் மொழி தான். ஓகே, ஸோ இந்த ப்ரோவும் இஜியமும் ஆங்கிலத்துக்குள்ள போய் ஒரு வார்த்தை உருவாகுது. ஓகே, அதுதான் ப்ராடிஜி. ஓகே, சோ இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ப்ரொடிஜியம் அப்படிங்கிற லத்தீன் வார்த்தைக்கான அர்த்தம். ஓகே, அதுல ப்ரோனா முன்னாடியே பாருங்க, இந்த வார்த்தையிலேயே, ஓகேவா, ப்ரோ பிளஸ், ஓகே, நம்ம லத்தீன் மொழியிலேயே ஒரு வார்த்தை எப்படி உருவாயிருக்கு அப்படிங்கிறத, ஓகே, நம்ம பார்க்கிறோம். ப்ரோனா நான் சொல்லிட்டேன், பிஃபோர், முன்னாடியே. இஜியம், இஜியம்னா ஒரு தீர்க்க தரிசன பார்வை. ஓகே, சோ பிஃபோர் தீர்க்க தரிசனம். ஓகேவா, தீர்க்க தரிசனம் அப்படிங்கிறதுக்கு கரெக்டா ப்ராப்பர்ட்டிக், பிஃபோர் ப்ராப்பர்ட்டிக், இதெல்லாம் நீங்க வந்து பாத்துக்கலாம். ப்ராப்பர்ட்டிக். ஓகே, நான் சொல்லும் போதே கொஞ்சம் நீங்களும் உங்க சைடு வந்து அந்த வார்த்தையை உள்வாங்கிக்கிறதுக்கான முயற்சியில நீங்க பிஃபோர் ப்ராப்பர்ட்டிக், புரிஞ்சுதுங்களா? ஸோ பிஃபோர், ஓகே, ப்ராப்பர்ட்டிக், பிஃபோர் ப்ராப்பர்ட்டிக் நேச்சர், பிஃபோர் ப்ராப்பர்ட்டிக். ஓகேவா? ஸோ அதாவது இப்படிதான் பிஃபோர் ப்ராப்பர்ட்டிக் அப்படின்னா, ஓகே, முன்னாடியே பிஃபோர் ப்ராப்பர்ட்டிக். என்ன தெரியலன்னா கரெக்டா அந்த வார்த்தையை உங்க மனசுக்குள்ள எப்படி கொண்டு போறதுன்ட்டு. ஓகே, ஓகே, ஸோ பிஃபோர் ப்ராப்பர்ட்டிக் அப்படின்னா, ஓகே, முன்கூட்டிய தீர்க்க தரிசன பார்வை. அதாவது ஒரு குழந்தை வந்து எதிர்காலத்துல இந்த துறையில சிறந்து விளங்கும் அப்படிங்கிறத முன்னாடியே தெரிஞ்சுக்கணும்.
ஓகே, ஸோ இந்த ப்ரோ பிளஸ் இஜியம் சேர்ந்தது தான் இந்த ப்ரொடிஜியம். இந்த ப்ரொடிஜியம்ங்கிற வார்த்தை எங்க போகுதுன்னா இங்கிலீஷ்க்கு போகுது. இங்கிலீஷ்ல இருந்து நம்மளுக்கு இந்த ப்ராடிஜிங்கிற வார்த்தை உருவாகுது. சரியா? பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. ஸோ இப்ப அழகா உங்க மனசுக்குள்ள நான் உள்ள நுழைச்சிட்டேன் ப்ராடிஜி அப்படிங்கிற வார்த்தை. நீங்க நீங்க மறக்கக்கூடாத ஒரு விஷயம் என்னன்னா, ஓகேவா, இந்த வார்த்தை சரி ப்ராடிஜியம். ப்ராடிஜிங்கிற லத்தீன் சொல் ஆங்கிலத்துக்குள்ள போய் அங்கிருந்து நம்மளுக்கு ஆங்கிலத்துல கிடைக்கிற ஒரு வார்த்தை தான் ப்ராடிஜி. சரியா? நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? ஒரு வார்த்தை எப்படி உருவாயிருக்குன்ட்டு. நீங்க ஆங்கில வார்த்தைகள் எல்லாம் வந்து இது மாதிரி தான் உருவாயிருக்கு. ஸோ ஓகே, நீங்க எந்த இடத்துல பாத்தீங்கன்னாலும் இந்த ப்ராடு ஓகே ரிலேட்டடா வந்துச்சுன்னா ஓரளவுக்கு தான் ஓகே அது வந்து இளம் மேதை சம்பந்தமானது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம். சரியா? நான் இதுக்கு முன்னாடி நான் நிறைய ரூட் வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகே, எல்லாத்தையும் பாருங்க. சரியா? நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததுல கிரீக் ரூட் வேர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது லத்தீன் மொழியில இருக்கிற வேர் வார்த்தைகள். சரியா? சரி மக்கள், நம்ம அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணுவோம், சந்திப்போம், அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நல்லா சந்தோஷமா இருங்க. கொஞ்சம் படிப்புக்காகவும் லேர்னிங் ப்ராசஸ்க்காகவும் கொஞ்சம் செலவு பண்ணுங்க. டேக் கேர்.